என்ன மாமா ஜக் எடுத்துட்டு ஜானு ஜெட் வேகத்துல போயிட்டு இருக்கா? அது ஒண்ணு இல்லடா, உள்ள விச்சு பஞ்சாமிரதம் செய்யறானோ இல்லையோ. அவன் என்ன ஞான பழத்தை போட்டா பேசுறான்? எல்லாரும் மாதிரி 4 வாழைப்பழத்தை போட்டு தானே பேசுறான். ரொம்ப தான் உங்க பொண்ணு பில்டப் கொடுக்குறா. இருந்தாலும் அவன் கை டேஸ்டே வேறேன்ற. என்ன மாமா டேஸ்ட்? நான் பேசுவ மாமா விதவிதமா 1000 பஞ்சாமிரதம். ஊர்ல பழத்துக்கு டிமாண்ட் வந்துருமேனு சும்மா இருக்கேன். நீ பழம் பேசஞ்சா பொம்னாட்டி வருவாளா? அவன் பழம் பேசஞ்சா வருவா. வருவா. நானும் அவன மாதிரி சாம்பார் கரண்டி சைஸ்ல ஒரு குடுமி வச்சுட்டு பால் குடி மறவாத குழந்தை மாதிரி மூஞ்ச வச்சுட்டு இருந்தா என்கிட்டயும் வருவா. இன்னும் பழைய மாதிரி பஞ்சாமிர்தம் பிசையறது, புளியோதரை கிண்டுறது, தயிர் வடை பண்றது. மாமா சிக்கன் பர்கர் தெரியுமா? மட்டன் கீமா தெரியுமா? குஸ்கா தெரியுமா? அட்லீஸ்ட் முட்டை பொடி மசா தெரியுமா? அது நல்லா இருக்கு மாமா. சொன்னா கேளுங்க. இருடி விச்சுவை கேட்போம். விச்சு பழத்தை உரிச்சு போடணுமா அப்படியே போட்டுட்டுமா? ஏன் அப்படியே போட? அபிஷ்டு உரிச்சு தான் போடணும். சரி விச்சு. விச்சு பேச்சு மரத்தை அப்படியே போடவா கொட்டை எடுத்துட்டு போடவா? ஏன் நோக்கு தெரியாதா? அவ பாவம் தெரியாம கேக்குறா. நீ சொல்ல விச்சு. கொட்டையோட சாப்பிட்டா வாயில டிஸ்டர்ப் ஆகும். அதனால கொட்டை எடுத்துட்டே போடு. விச்சு நான் கற்கண்டு கொண்டு வந்திருக்கேன். இத தண்ணில. விச்சு நான் நெய் கொண்டு வந்திருக்கேன். மாமி நீங்க என்ன கொண்டு வந்தேல்? நான் எதுக்குடா எடுத்துட்டு வரணும்? என் 2 கை போறாதா? நான் பேசஞ்சாலே டேஸ்டியா இருக்குமோ இல்லையோ? அப்ப வெறும் கையோட வந்திருக்கேன்னு சொல்லுங்க. சரி மாமிக்கு வழி விடுங்க. என்னதான் டேஸ்ட் வருதுன்னு பாப்போம். தள்ளிக்கோங்கடி.